தலையணை பூக்கள் powered by ஜல மஹோத்சவ் 2017 Joy Alucas world's favorite jeweler மற்றும் குட் நைட் இனி கொசுக்கள் சட்டுன்னு அவுட் ஆகும். இப்ப நினைச்சா கூட நம்ம பண்ண தப்ப கரெக்ட் பண்ணிடலாங்க. எப்படிங்க? எப்படின்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். சிம்பிளுங்க. அப்பா என்னத்துக்கு ஆசைப்படுறாரு? பேர குழந்தைக்கு. நீங்க கபால்னு ஒரு பேர குழந்தை பெற்று ஒரு கையில குத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் செம குஜால் ஆயிடுவாருங்க. அவர் எல்லாம் கவலையும் மறந்து பேர குழந்தைய கொஞ்சம் செம ஜாலி ஆயிடுவாருங்க. அதுதானே ஆசைப்படுறாரு. மாமா பேர குழந்தைய ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. தாத்தாவாக போறோன்னு ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தாரு. அது நடக்கலன்னு இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அவருக்கு கூடிய சீக்கிரமே நாம ஒரு பேர குழந்தை பெத்து கொடுக்கணுங்க. இப்ப சொன்னீங்க பாருங்க, இது நச்சு மேட்ருங்க. வேதாஜி, ஒரு 10 மாசத்துல என்ன மாதிரி வேண்டாம், உங்களை மாதிரியே அழகா செக்க செவேன்னு அறிவு மட்டும் என்ன மாதிரி ஒரு குழந்தைய பெத்து அப்பா கையில குத்துருவோம். ஓகேவா? இந்த வெக்கம் தாங்க, வெக்கப்பட்டு பட்டு பட்டு அப்படியே என்னை உசுப்பேத்தி விட்டு கட்சியில தலவாணி கட்டி பிடிச்சி படுக்க வச்சிருவீங்க. இனிமேலாவது இந்த தலைவாணிக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். போட்டுட்டுமா? ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதே நான் அன்னைக்கு கர்ப்பமா இருக்கேன்னு சொல்ல போய் அன்னைக்கு எல்லாரும் இது எப்படி பார்த்தாங்க? இவ கர்ப்பமாவே இல்ல. அந்த வேதா இத்தனை நாள்ல கர்ப்பமா நடிச்சது உண்மை இல்ல, பொய்ன்னு சொன்னதுக்கு உண்மையிலேயே வேதா கர்ப்பமா இல்ல. என்ன இவ அழுதுட்டு இருக்கா? சீன் போடுறாளோ? ஏதாவது ஒரு சாக்கு அவளுக்கு கண்டுக்க கூடாது. என்னங்க, ஒருத்தங்க அழுதுட்டு இருக்க, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? நான் உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். யாரோ மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. ஆமாண்டி, நீ எனக்கு யாரோதான். நீ அழுத நான் எதுக்கு கேட்கணும்? ஏன் பேச மாட்டீங்க? நீங்க மட்டும் இல்ல, இந்த குடும்பமே எனக்கு துரோகம் தான் பண்றீங்க. ஏய், என்ன நீ இன்னும் பெருசா நல்லவ மாதிரி குடும்பத்தை பத்தி தப்பா பேசுற? நீ தான் எனக்கு துரோகம் பண்ண. நாங்க அப்படி என்ன உனக்கு துரோகம் பண்ணோம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுறீங்களே. நான் கர்ப்பமா இல்லங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே தப்பு பண்ணிட்டேன், போய் சொல்லி ஏமாத்திட்டேன்னு நீங்க எல்லாரும் என்ன வீட்டை விட்டு துரத்துனீங்க. அப்போ இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா இன்னைக்கு அதே தப்பா வேதா பண்ணிருக்கா. அவளை யாருமே ஒண்ணுமே சொல்லல. அதுக்கு பதிலா
நீங்க எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஏங்க என்னங்க, அவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? அன்னைக்கு நான் பண்ணது தப்புனா இன்னைக்கு வேதா பண்ணதும் தப்பு தானே? எனக்கு மட்டும் அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்க, ஆனா வேதாவை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறீங்க. ஏங்க இந்த ஓர வஞ்சனம்? எதுக்காக? நானும் இந்த வீட்டு மருமக தானே. ஏய், எதோட சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்க நீ? பேர குழந்தை இல்லனா அப்பா மனசு ஒடிஞ்சு போயிடுவார்னு வேதா கர்ப்பமா இருக்க மாதிரி நடிச்சாங்க. ஆனா நீ கேவலம் உனக்கு மதிப்பும் மரியாதையும் வேணும்னு பொய் சொல்லி கர்ப்பமா இருக்க மாதிரி நடிச்ச. நீ பண்ணதே தப்பு, இதுல அத நியாயப்படுத்துறியா? வேதா அப்பா மேல அன்பும் பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க, அதனால பொய் சொல்லிருக்காங்க. தப்பான விஷயத்துக்கெல்லாம் அவங்க பொய் சொல்லல. அத அப்பாவும் நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவ எதுக்காக போய் சொன்னான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் எதுக்காக போய் சொன்னேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன சொல்லு சொல்லு. மாமா மேல இருக்கிற பாசத்துலதான் வேதா போய் சொன்னான்னு சொன்னீங்கல்ல. நான் உங்க மேல இருக்கிற பாசத்தினாலதான் போய் சொன்னேன்னு நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எந்த பொண்ணும் சொல்லக்கூடாத ஒரு பொய்ய சொல்லி நான் உங்களை கல்யாணம் பண்ண. ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும். என்னோட அன்ப எப்ப ஏத்துப்பீங்க? எப்ப ஏத்துக்க போறீங்க? ஒரு நாள் கூட நீங்க என் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசினது இல்ல. ஆனா நான் பண்ண தப்புக்கு தண்டனையா ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன அழ வைக்கிறீங்க. நான் ஒரு பொய்ய சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்திருக்கலாம், ஆனா அது உங்களுக்காக, நீங்க எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக சொன்ன. அது உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க என் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. நான் உங்க கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். ஆனா அதனாலதான் என் வாழ்க்கை இன்னும் ஆரம்பமாகாம இருக்கு. இதெல்லாம் எப்ப முடிவுக்கு வரும்னு எனக்கு தெரியலங்க. இதுக்கெல்லாம் அந்த ஆண்டு வந்தாங்க நல்ல வழிய காமிக்கணும். எந்த பொண்ணும் சொல்லக்கூடாத ஒரு பொய்ய சொல்லி நான் உங்களை கல்யாணம் பண்ண. ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும். என்னோட அன்ப எப்ப ஏத்துப்பீங்க? எப்ப ஏத்துக்க போறீங்க? நீங்க அங்க 7 குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்தீங்க. ஆனா அங்க போய் பார்த்தப்ப அங்க 5 குழந்தைங்க மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டதுக்கு பொய் சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ அவங்க தான் குழந்தைங்களை கடத்திருக்கணும். அவங்களால மீதி இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஆபத்து இருக்கு. அவங்க கிட்ட இருந்து முதல்ல எல்லா குழந்தைகளையும் காப்பாத்தணும். ஆனா அத நம்மளால செய்ய முடியாது. இந்நேரம் விஷயம் தெரிஞ்சு அவங்க உஷாரா இருப்பாங்க. இப்ப போய் கேட்டா நீங்க 7 குழந்தைங்கள எங்க ஆசிரமத்துல சேர்க்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க? நம்ம தானே அந்த 7 பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்தோம். எல்லா டீடைல்ஸையும் இந்நேரம் அவங்களுக்கு தகுந்தபடி மாத்திருப்பாங்க. இது ஒரு ஆள் பண்ற வேலை இல்ல, ஒரு டீமே இதுக்காக வேலை பாக்குது. நீங்க தான் குழந்தைங்களை அவங்க கிட்ட சேர்த்தீங்கன்னு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் தான் இங்க எல்லாமே. நாம நல்லது சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் நம்புவாங்க. ஏன் ப்ரூஃப் இல்ல? அந்த குழந்தைங்களை கொண்டு போய் ஆசிரமத்துல விடும்போது நாங்க எங்க யூடியூப் சேனலுக்காக எடுத்த வீடியோ இருக்கே. ஆமா ஜெனி, வீடியோ யூடியூப்ல இருக்கு. எங்க அந்த வீடியோ காட்டுங்க. இருக்கே. சூப்பர்.
இத வச்சு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். பஞ்சு, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ரெடியா? ரெடி ரெடி. ஜெனி ரெடி? ரெடி. ஓகே, கேமரா ரோல். ரோலிங். ஜெனி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு, நட்ராஜ், பஞ்சாயத்து முருகன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நில ஆதரவற்றோர் இல்லத்துல ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்த 7 அனாதை குழந்தைங்களை சேர்த்திருக்காங்க. இப்ப நாங்க அந்த ஆசிரமத்துல போய் பார்க்கும்போது 7 குழந்தைகள்ல 5 குழந்தைங்க தான் இருக்காங்க. 2 குழந்தைங்க மிஸ்ஸிங். இத பத்தி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டா அந்த குழந்தைங்கள தத்து கொடுத்துட்டோம்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க. நாங்க அங்கேயும் போய் செக் பண்ணோம். அங்க அவங்க சொன்ன பேர்ல ஆளே கிடையாது. அவங்க கொடுத்த அட்ரஸ் போலி. இது சம்பந்தமா கேட்டப்போ அவங்க கிட்ட சரியான பதில் இல்ல. அந்த 2 குழந்தைங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. நாங்க அந்த குழந்தைங்களோட போட்டோவை இதோட இணைச்சிருக்கோம். அந்த 2 குழந்தைங்க எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு அந்த ஆசிரம நிர்வாகம் உடனே பதில் சொல்லணும். இல்லனா அந்த ஆசிரமத்தை மேல நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். இந்த வீடியோவை பாக்குற எல்லாரும் அந்த குழந்தைங்க கிடைக்கணும்னு இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயத்துல எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நட்ராஜ், இந்த விஷயத்தை உடனே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் அந்த 2 குழந்தைங்களையும் காப்பாத்த முடியும். சோ நீங்க அந்த வீடியோவை உடனே நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுங்க. வா. ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றீங்க? 2 பேரும் உங்க மொபைல் எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. ஓகே? ஓகே. வேதா கர்ப்பமா இல்லங்கிற விஷயம் தெரிய வந்தா அவளை வீட்டு விட்டு துரத்திடுவாங்க. அடுத்து நம்ம ராஜ்யம் தானே நினைச்சேன். ஆனா அந்த ஆசை எல்லாம் மண்ணா போச்சு. இப்ப என்ன பண்றது? நாம சந்தோஷமா இல்ல, அப்ப அந்த வேதாவும் சந்தோஷமா இருக்க கூடாது. அதுக்கு அந்த வேதா நாகராஜ் 2 பேரையும் ஒன்னா இருக்கவே விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப இருக்கிற நிலைமையில வேதாவை பத்தி தப்பா பேசினா நம்ப மாட்டாங்க. பேசாம நாகராஜ் தம்பியை பத்தி ஏதாவது கிளப்பி விட்டலாமா? ஆனா அவரை பத்தி என்ன சொல்றது? என்ன இருக்கே மல்லிகா மேட்டரு. அத அப்படியே ஓபன் பண்ணிட வேண்டியதான். அவளும் நம்ம கிட்ட ரொம்ப சீன் போடுறா. இது அவளுக்கு சூடப்பட்ட மாதிரி இருக்கும். இருக்கட்டும், இது யாருக்கிட்ட சொல்லலாம்? ஏங்க ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம். நானே செம்ம கடுப்புல இருக்கேன். போறியா? ஏங்க, நான் சொன்ன நீங்க கேட்க மாட்டீங்களா? என்ன விஷயம் சொல்லி தொலை. உங்க தம்பி நாகராஜ் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவரெல்லாம் கிடையாது. என்ன வளர்ற? ஆமாங்க, அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை காதலிச்சிருந்தாரு. அது வேற யாரும் இல்ல, மல்லிகா தான்.
என்னடி சொல்ற? ஆமாங்க, நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நாகராஜ் தம்பிக்கு உதவுனது கூட மல்லிகாவுக்காக தான். மல்லிகா தலைவலியில ரொம்ப துடிக்கிறா. பணமா இருந்தா கூட பரவாயில்ல, நகையா இருந்தா கூட நீங்க கொடுங்க நீ. நாகராஜ் தம்பி அன்னைக்கு எல்லார்கிட்டயும் தனக்காக தானே பொய் சொல்லிருக்காரு. என்ன சொல்றா? குழப்பறாளே. ஆனா உண்மையிலேயே தன் காதலி மல்லிகாவுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு. ஏங்க இப்படி பாக்குறீங்க? ஓ, எப்பவோ நடந்த விஷயத்த இப்ப ஏன் இவ சொல்றான்னு தானே? எங்க நேரம் வந்துருச்சுங்க, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏதோ ஒரு காலத்துல அந்த மல்லிகாவை இவர் காதலிச்சாரு. சனிய போய் தொலைட்டோன்னு விட்டுலான்னு வச்சுக்கோங்க. ஆனா வேதாவோட கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் கழிச்சும் அவளை மறக்காம முடியாதுங்க. இதெல்லாம் பொறுப்புள்ள ஒரு ஆம்பளை யோசிக்க வேண்டாம். ச்சே, இந்த நாகராஜ் தம்பி இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. தம்பி ரொம்ப ஓவரா பண்றாருங்க. கிளி மாதிரி ஒருத்தி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒருத்தி தேடி இப்படியே மனசு அலைப்பாயுது. இந்த ஆம்பளைங்க. நிறுத்தறியா? ஏங்க என்னாச்சு? எல்லா விஷயத்திலயும் நீ ஒழுங்கு மாதிரி நீ அவளை குறை சொல்லிட்டு இருக்காதானே? பொய் பேசுறதுல பித்தலாட்டம் ஆடுறதுல ஒன்ன மிஞ்சி ஆள் இருக்காடி. இந்த பார், முதல்ல நீ உன் பிரச்சனையை பாரு. அது அவன் சொந்த பிரச்சனை, அது அவன் பார்த்துப்பான். நீ எதுவும் கருத்து சொல்ல வேணாம். இப்ப நான் என்ன பேசிட்டேன்னு அதிக பிரசங்கித்தனமா பேசின அடிச்சு காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் எட்டி உதைச்சேன்னு வையே, நீ போய் வேற இடம் உங்க அம்மா வீடா இருக்கும். ஜாகிரதையா நடந்துக்கோ. சுந்தர், ஏங்க டேய் சுந்தர், சுந்தர், சுந்தர். ஏங்க கூப்பிடுறாருங்க. எனக்கு தெரியும் நீ சும்மா இருக்கியா. என்னால அப்படி இருக்க முடியாது. என்னன்னு கேக்குறேன். ஏய் 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 கல்பனா, போகாத கல்பனா. என்னம்மா அங்க சத்தம்? 2 பேர் கீழே வாங்க, 2 பேர் வாங்க கீழே வாங்க, 2 பேர் கீழே வாங்க. சரிங்க மாமா. ஏய், நான் போகாத சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன நடந்துட்டு இருக்க உன் மனசுல? மாமா 2 பேரும் கீழே கூப்பிடுறாரு. அதெல்லாம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ கம்முன்னு இங்கே இரு. 2 பேரும் என்ன கூப்பிட்டாரு? போகாத. ஏய் உளறி கொட்டாதீ. ஏய் கல்பனா நில்லு. ஏய் கல்பனா போகாத, சொன்னா கேளு, நில்லு. ஏய் அப்பாட்ட சொல்லாத. கல்பனா சொன்னா கேளு. கல்பனா, கல்பனா நில்லுன்னு சொல்றேன். எங்க போற நீ? கல்பனா. ஏய் ஏய், ஏன்டா எப்ப பத்தல வீட்டை கத்திக்கிட்டே இருக்கிற? என்னடா பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லப்பா. அது ஒண்ணு இல்லப்பா. என்ன ஒண்ணு இல்ல? என்னமா பிரச்சனை? ஏமா கத்துறான் சொல்லுமா. ஏய் சொல்லுங்க. என்ன அவனை பாக்குற? நான் கேக்குறேன், சொல்லுமா தைரியமா. என்ன பிரச்சனை? என்ன பண்ணாம? பயப்படாதம்மா, என்கிட்ட சொல்லு. என்ன பண்ணாம? இவர் எதுவும் பண்ணல. பின்ன அந்த மல்லிகா நம்ம வீட்ல வேலைக்காரியா இருந்தப்போ நாகராஜ் தம்பிய லவ் பண்ண மாமா. நாகராஜ் தம்பியும் அவளை லவ் பண்ணாரு. மாமா இதுல என்ன கொடுமைனா, வேதாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாகராஜ் தம்பி மல்லிகாவை ரொம்ப காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மல்லிகா கொஞ்ச நாள் இடையில காணாம போனா. அந்த நேரத்துல தம்பிக்கு வேதா மேல பாசம் அதிகமாயிடுச்சு. இப்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ மல்லிகா இந்த வீட்ல தங்கறதுனால
நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது. மல்லிகாவை பத்தி நான் எதுவும் புதுசா சொல்லணும்னு இல்ல. அவளே பெரிய திருடி. ஞாபகம் இல்ல மாமா, நம்ம வீட்டுல திருடினதுக்காக தான் அவளையும் அவ அம்மாவையும் நீங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்க. அவ வேற கல்யாணம் ஆகாத பொண்ணு. ஏதாவது தப்பு தண்டா நடந்துருச்சுன்னா அப்புறம் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது மாமா?